மார்ச் 3 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவுக்காக ஓர் இதயம். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 15:7-20 வரையுள்ள வசனங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறலடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். குறிப்பு வசனம்: இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15:19-20. நீ உன் வாயை மூடிக்கொண்டு இருக்கும் வரை எந்த தவறும் செய்ய மாட்டாய் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஒரு சக பணியாளரிடம் அவள் சொன்னவற்றை தவறாக புரிந்து கொண்ட பிறகு மிகுந்த கோபம் வந்தும் அதை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொண்டேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டியிருப்பதால் பேசுவதை குறைப்பதன் மூலம் பதிலடி கொடுக்க எண்ணி அவசியமானவற்றுக்கு மட்டுமே அவளுடன் பேசுவதென்று முடிவெடுத்தேன். அமைதியாக இருப்பது தவறுகளுக்கு வழிவகுக்காதல்லவா? இதயத்திலிருந்தே பாவம் புறப்படுகிறது என ஆண்டவராகிய இயேசு சொன்னார். எல்லாம் சரியாக இருக்கிறது என்று மற்றவர்கள் நினைக்கும்படி என் மௌனம் மக்களை முட்டாளாக்கி இருக்கலாம், ஆனால் அது தேவனை முட்டாளாக்கவில்லை. நான் கோபம் நிறைந்த இதயத்தை மறைத்து கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். நான் மனதால் அல்லாமல் தங்கள் உதடுகளால் தேவனை கனம் பண்ணிய பரிசேயர்களைப் போல் இருந்தேன். அவர்களின் இதயங்கள் அவரிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. என் வெளித்தோற்றம் உண்மையான உணர்வுகளை காட்டாவிட்டாலும் கசப்பு எனக்குள் புரையோடி போயிருந்தது. என் பரலோக தகப்பனுடன் நான் எப்போதும் உணர்ந்த மகிழ்ச்சியும் நெருக்கமும் இல்லாமல் போய்விட்டது. பாவத்தை வளர்ப்பதும் மறைப்பதும் இப்படிப்பட்ட விளைவுகளையே ஏற்படுத்தும். தேவனின் கிருபையால் நான் அவள் சொன்னதை எப்படி தவறாக புரிந்து கொண்டேன் என்பதை என் சக ஊழியரிடம் கூறி மன்னிப்பு கேட்டேன். அவள் என்னை பெருந்தன்மையாக மன்னித்து விட்டாள். அது முதல் நாங்கள் நல்ல நண்பர்களானோம். கிறிஸ்து இயேசு இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும் என்கிறார். நம் இதயத்தின் நிலைமை முக்கியமானது, ஏனெனில் அங்கே இருக்கும் தீமை நம் வாழ்வில் நிரம்பி வழியக்கூடும். நமது வெளிப்புறம் மற்றும் உட்புறம் இரண்டும் முக்கியம். இயேசு நம் இருதயத்திலுள்ள பாவம் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்கிறார். என்ன விதமான தீய எண்ணங்கள் உங்கள் இதயத்தை தீட்டுப்படுத்துகிறது? இதை குறித்து நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கலாம்? அன்பு தேவனே, நான் என் இதயத்தில் வளர்த்து கொண்டிருக்கும் பாவங்களுக்காக என்னை மன்னியும். உமது பார்வையில் என் இதயம் உமக்கேற்றதாக இருக்க நான் விரும்புகிறேன். நான் மாறும்படி எனக்கு உதவும். ஆமென்.